Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் capital gain income tax part 2 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ part 3 ஆல்ரெடி 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஷார்ட் டேர்ம் capital gain, லாங் டேர்ம் capital gain எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. இந்த பார்ட் 3ல நம்ம ஷார்ட் டேர்ம் capital gain-ஐ எப்படி கம்ப்யூட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இதுக்கு ஒரு நீங்கள் ஃபார்மேட் படிச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த சம்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதோட ஃபார்மேட் வந்து ஃபஸ்ட்டு சேல்ஸ் கன்சிடரேஷன். ஃபுல் சேல்ஸ் கன்சிடரேஷன் அப்படின்னா அவங்க சேல்ஸ் வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. அந்த சேல் வேல்யூ நீங்கள் போட்டுட்டு அதிலருந்து எக்ஸ்பென்சஸ் இன்சிடென்ஷியல் டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா சேல் பண்ணதுக்கான எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கோம்ல. நம்ம ஒரு பொருளை விற்கும்போது ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருப்போம். அந்த எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணிடணும். அதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் நெட் சேல்ஸ். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டெப் நல்லா பார்த்துக்கோங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் சேல் வேல்யூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு சேல். ஓகே, அதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது நெட் சேல் கன்சிடரேஷன். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு 2 விஷயம் நம்ம அதுலேருந்து டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன 2 விஷயம்? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அண்ட் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஏதாவது பண்ணியிருப்போம்ல, இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக எதாவது வாங்கியிருப்போம், பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் அதெல்லாம் மைனஸ் பண்ணுறது தான் இந்த 2ம். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்னா பர்ச்சேஸ் பண்ண வேல்யூ மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னா கொஷனில் கொடுத்துருப்பாங்க. இப்போது 2018 ஒரு பில்டிங் வாங்கணும் 5 lakh அப்படின்னா அந்த 5 lakh இங்கே போடுவோம். இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு 2020 அந்த பில்டிங்க்கு பெயிண்ட் அடித்தோம். அது என்னது? காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, அந்த காஸ்ட்டை நம்ம இங்கே போடுவோம். இப்போ இது 2த்தையும் ஆட் பண்ணி நெட் சேல் கன்சிடரேஷன் கூட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடைக்கும். இது கூட சம் எக்ஸம்ஷன்ஸ்லாம் இருக்குது. 54B, 54D, 54G, 54GA. இந்த 4 செக்ஷன்ஸில் வரக்கூடிய எக்ஸம்ஷன்ஸ்லாம் நம்ம எதை கிளைம் பண்ணணும்னு பார்த்து அதை கிளைம் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் நெட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றிலாம் பார்க்க போகிறது இல்லை. டில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எப்படி அரைவ் பண்ணுறது அதை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, சேலோட அமௌண்ட் எல்லாமே கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இந்த ஃபார்மேட்டை அப்ளை பண்ணணும், அவ்வளோதான், சிம்பிள். சேல் வேல்யூ மைனஸ் சேல் ரிலேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் மைனஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது நெட் சேல் கன்சிடரேஷன். அண்ட் தென் அது கூட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக பர்ச்சேஸ் பண்ண வேல்யூ அண்ட் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது நம்ம பண்ணியிருப்போம்ல அது மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ரொம்ப ஈஸி. சம்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். இது ரெட்டி புக்கில் இருக்க சம். 14th சம் பார்க்கலாம். மிஸ்ஸஸ் ராஜமணி ஃபர்னிஷஸ் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ்: டேட் ஆஃப் பர்ச்சேஸ், டேட் ஆஃப் சேல். இப்போது இந்த எல்லா கொஷின்ஸ்லையுமே உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கண்டுபிடிங்க அப்படின்னு அவங்க கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதனால தான் இங்கே பர்ச்சேஸ் பண்ண டேட்டும் சேல்ஸ் பண்ண டேட்டும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் எப்படி வந்து எவ்வளோ மந்த்ஸ் இருந்தால் அது ஷார்ட் டேர்ம், எவ்வளோ மந்த்ஸ் இருந்தால் லாங் டேர்ம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க தெரிஞ்சிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ டேட் ஆஃப் பர்ச்சேஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 1/2/2022 சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் சேல் என்னது? 5/10/22. இப்போ இது அன்லிஸ்டட்னு சொல்லியிருக்காங்க. அன்லிஸ்டட்னால் நம்ம எத்தனை மந்த்ஸுக்கு பார்க்கணும்? 24 மந்த்ஸுக்கு பார்க்கணும். 24 மந்த்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா ஷார்ட் டேர்ம், 24 மந்த்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா லாங் டேர்ம். இது 24 மந்த்ஸுக்கு கம்மியாக இருக்குது. ஓகே, ஃபெப்பில் வாங்கிட்டு அக்டோபர்லேயே விற்றுடுறாங்க, ஒரு வருஷம் கூட வரல. ஸோ 24 மந்த்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் இப்போ நம்ம அரைவ் பண்ண போகிறோம். அதுக்காக மட்டும்தான் இந்த டேட்ஸ்லாம், மற்றபடி எதுவும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இதை வச்சு ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மான்னு கண்டுபிடிப்போம், அவ்வளோதான். இப்போது காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் 25,000, எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் வேல்யூ, எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபார்மேட் சொல்லி கொடுத்தா மாதிரி ஈஸியாக நம்ம சம் போட்டுடலாம். எப்படின்னா சேல் வேல்யூ ஃபஸ்ட்டு வரும்னு சொன்னேன்னா அப்போ 50,000
கீழே எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் எவ்வளோ 1000. இப்போ 50,000ல் 1000 போச்சுன்னா 49,000. அதுதான் நம்மளோட நெட் சேல் கன்சிடரேஷன். அது கூட நம்ம என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் பண்ண காஸ்ட்டையும் எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேஸையும் மைனஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கேபிட்டல் கெயின் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்ம் கேபிட்டலோட ஷார்ட் ஃபார்ம் தான் STCG. ஓகே, பர்டிகுலர்ஸ் அண்ட் அமௌண்ட் காலம் போட்டுக்கோங்க. சேல்ஸ் கன்சிடரேஷன் 50,000, சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ 1000, நெட் சேல் கன்சிடரேஷன் எவ்வளோ, சேல்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் பண்ணால் நம்மளுக்கு நெட் சேல் கன்சிடரேஷன் கிடச்சிரும், அது 49,000. இப்போ இது கூட காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ், இம்ப்ரூவ்மெண்ட், பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணிடலாம். கொஷனில் 25,000 ஒன்று, 500 ஒன்று, இந்த ரெண்டு தான் கொடுத்துருக்கிறதுனால இந்த ரெண்டும் நம்ம ஆட் பண்ணி 49,000 கூட இந்த 25,500 மைனஸ் பண்ணுறோம். பண்ணால் நம்மளுக்கு 23,500 கிடைக்கிது. இதுதான் நம்மளோட ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இது ரொம்ப பேசிக் சம். இது தெரிஞ்சுட்டா நீங்கள் பெரிய சம்ஸ்லாம் கூட கொஞ்சம் டெக்னிக்கலாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 16th one. Mr. Jeevan purchases diamond on 1/4/2022 for rupees 1 lakh. He incurred brokerage cost of 5,000 on purchase. He sells diamond for 1,60,000 on August 10, 2022. Compute a chargeable capital gain in the hands of Mr. Jeevan for the assessment year 22-23. இதில் ஜீவன் வந்து டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அப்போ பர்ச்சேஸ் பண்ணுற வேல்யூ எவ்வளோ 1 lakh. அவர் ப்ரோக்கரேஜ் காஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏற்பட்ட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ 5,000. அந்த டைமண்டை 1,60,000க்கு அவர் சேல் பண்ணுறாரு. இவ்வளோ தான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஓகே, அதே மாதிரி நம்ம டேட் செக் பண்ணணும்ல. இங்கே 1/4/2022, August 10, 2022, ஒரு வருஷம் கூட இல்லை. டைமண்ட்லாம் நம்ம 36 மந்த்ஸுக்கு பார்ப்போம். 36 மந்த்ஸுக்கு இது ஒரு வருஷம் கூட இல்லை. ஸோ அப்போ இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். நம்ம ஃபார்மேட் படி ஈஸியாக அந்த சம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு எது எடுப்போம், சேல்ஸ் எடுப்போம். சேல் எவ்வளோ 1,60,000. இதிலேருந்து பர்ச்சேஸை மைனஸ் பண்ணுவோம். இங்கே சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் எதுவுமே கொடுக்கல. அதனால இந்த 1,60,000லேருந்து டேரெக்டாக இந்த பர்ச்சேஸ் பண்ணதும் பர்ச்சேஸ் பண்ண எக்ஸ்பென்சஸும் மைனஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, சம் பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம், ஃபுல் சேல் கன்சிடரேஷன், அதாவது கொஷனில் கொடுத்துருக்க சேல் வேல்யூ 1,60,000 ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். இதுக்கப்புறமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எதாவது எக்ஸ்பென்ஸ் ஆச்சுன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் இங்கே எழுதணும். பட் கொஷனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இங்கே சேல் ட்ரான்ஸ்ஃபர் அப்போ எந்த நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸும் ஆகலை. ஸோ நம்மளோட நெட் சேல் கன்சிடரேஷன் என்னது 1,60,000 தான். இங்கே எந்த அமௌண்ட்டும் மைனஸ் பண்ணாததுனால 1,60,000 தான் நம்மளோட நெட் சேல் கன்சிடரேஷன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்னா பர்ச்சேஸ் பண்ண வேல்யூ ப்ளஸ் நம்ம பண்ண எக்ஸ்பென்சஸ். இப்போ பர்ச்சேஸ் பண்ண வேல்யூ என்னது 1 lakh அண்ட் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோன்னு கொஷனில் கொடுத்துருக்காங்க 5,000. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோன்னா 1,05,000. நீங்கள் 1,60,000லேருந்து மைனஸ் பண்ணுவீங்க. காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கொஷனில் இல்லை, ஸோ இதுவும் நில் தான். 1,60,000லேருந்து 1,05,000 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 55,000 வரும். இந்த 55,000 தான் உங்களோட ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, இதில் நீங்கள் எக்ஸம்ஷன்ஸ் போட்டு அதுவும் நில். இப்போ நம்ம இந்த குட்டி ப்ராப்ளமுக்குலாம் நம்மளுக்கு எக்ஸம்ஷன்ஸ் வராது. ஸோ நீங்கள் நில் போட்டு நெட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இது ஏன் நான் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா ஃபார்மேட் உங்களுக்கு மெமரைஸ் ஆகணுன்றதுக்காக. இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை கொஷனில், இல்லைனாலும் உங்களுக்கு ஃபார்மேட் நல்லா தெளிவாக தெரியணுன்றதுக்காக காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் போட்டு நில் போட்டிருக்கேன். நீங்களும் எக்ஸாமில் போயிட்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனாலும் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு போட்டுட்டு அங்கே ஒரு நில் இல்லைன்னா ஒரு டேஷ் இதே மாதிரி போடுங்க, ஐஃபன் போடுங்க. ஓகே, எக்ஸம்ஷன்ஸுன்னு போட்டுட்டு ஒரு ஐஃபன் போடுங்க. அப்போ தான் நீங்கள் ஃபார்மேட்டாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த சம்லாம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 17th சம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள்.
Mr. Karthikeyan acquired a house property on September 20, 2021 for 90,000. The asset is transferred on January 15, 2023 for 2,50,000. The brokerage paid on sales is 5,000. Capital gain. இப்போ இதில் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா 2 வருஷத்துக்கு வச்சுக்கணும். 2 வருஷத்துக்கு கம்மியாக இருந்தால் ஷார்ட் டேர்ம், 2 வருஷத்துக்கு அதிகமாக இருந்தால் லாங் டேர்ம். 2 வருஷம்னா 24 months. ஓகே, இப்போ இங்கே 2021 வாங்கி 2023 விற்கிறாரு. செப்டம்பர், இது ஜான், இங்கேயும் செப்டம்பர் இருந்ததுன்னா 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கும். பட் செப்டம்பர் முன்னாடியே ஜான்லேயே அவர் சேல் பண்ணிடுறதுனால இது ஷார்ட் டேர்ம். ஓகே, ஆல்ரெடி போட்டிருக்க பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா எப்படி ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னு ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ இப்போது சொல்யூஷன் பார்க்கலாம். உங்களோட ஆன்சர் கரெக்டாக இருந்தால் ஓகே, நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இல்லைனா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதில் படிச்சுக்கோங்க. ஃபுல் சேல் கன்சிடரேஷன் ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மேட் எந்த ஃபார்மேட் படித்தோமோ அந்த ஃபார்மேட் நீங்கள் கரெக்டாக எழுதிடணும். ஃபுல் சேல் கன்சிடரேஷன் எவ்வளோ? 2,50,000. நம்ம சேல் பண்ணும்போது நடந்த எக்ஸ்பென்சஸ் 5,000. 2,50,000லேருந்து 5,000 மைனஸ் பண்ணிங்கன்னா நெட் சேல் கன்சிடரேஷன் கிடச்சிரும். ஓகே, 2,45,000 நெட் சேல் கன்சிடரேஷன். இதிலேருந்து காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் மைனஸ் பண்ணணும், அதாவது 90,000 மைனஸ் பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1,55,000 ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக கிடைக்கும். இதில் நான் எப்பயும் போல் சொன்ன மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால எக்ஸம்ஷன் போட்டுட்டு இங்கே நீங்கள் நில் காமிச்சிக்கலாம். உங்களோட நெட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினும் 1,55,000 தான் வரும். நெக்ஸ்ட்டு இது பார்க்கலாம். 18. Determine the capital gain in the following cases for the assessment year 23-24. Particulars: date of purchase, cost of acquisition, date of sale, sale consideration, expenses. இப்போது நம்மளுக்கு ஒரு பேராவாக கொடுக்காம இது மாதிரி பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஷேர்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் கோ அண்ட் டிபெஞ்சர்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் கோ. 2 ஷேர்ஸ் ஒன்று, டிபெஞ்சர்ஸ் ஒன்று. அதில் டேட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் டேட் ஆஃப் சேல் வச்சு லாங் டர்மாக ஷார்ட் டர்மான்னு கண்டுபிடிப்போம். அதர் தேன் தட் நம்ம சம்முக்கு தேவையானது என்னென்ன? சேல்ஸ் ஃபஸ்ட்டு போடுவோம், அதுலேருந்து எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் மைனஸ் பண்ணுவோம், அண்ட் தென் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் மைனஸ் பண்ணுவோம். பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான், இந்த ஈஸியாக ஒரு சம். ஆனால் பார்க்குறதுக்கு ஏதோ டேபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி பயமாக இருக்கும், பட் ரொம்பவே ஈஸியான சம். ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் சேல் வச்சு நம்ம பார்க்கலாம். இங்கே 22-23 இது 1 இயர்க்குள்ளே இருக்குது. ஏன்னா இங்கே மார்ச் மாதம், இது ஜான்வரி மாதமே அவங்க சேல் பண்ணிடுறாங்க. ஸோ 1 இயர்க்குள்ளே இருக்கிறதுனால ஷார்ட் டேர்ம். அண்ட் தென் இங்கேயும் பாருங்கள், இங்கே 8 இங்கே ஃபெப்ரவரியிலேயே வந்து சேல் பண்ணிடுறாங்க. இதுவும் 1 இயர்க்குள்ளே இருக்குது, ஷார்ட் டேர்ம். இப்போ ஷார்ட் டேர்ம் பார்த்துட்டோம். சேல் வேல்யூ பார்த்துக்கோங்க. இதிலேருந்து இந்த 500 மைனஸ் பண்ணிவிட்டு 30,000 மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி 60,000லேருந்து 100 மைனஸ் பண்ணிவிட்டு 40,000 மைனஸ் பண்ணணும். இப்போ ஆன்சர் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த மாதிரி 2 விஷயம் இருக்க சம்ஸ் வந்ததுன்னா பர்டிகுலர்ஸ் அந்த என்னென்ன 2 கொடுத்துருக்காங்க, ஷேர்ஸ் ஒரு காலம், டிபெஞ்சர்ஸ் ஒரு காலம் எழுதிக்கோங்க. சேல் வேல்யூ என்ன? 50,000 அண்ட் 60,000. எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ப்ராப்ளமில்? 500, 100. இப்போ நீங்கள் இது 2த்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட் சேல் கன்சிடரேஷன் கிடைக்கும். ஷேர்ஸ் வந்து 49,500 அண்ட் டிபெஞ்சர்ஸ் 59,900. இப்போது இதிலேருந்து நம்ம என்ன மைனஸ் பண்ணுவோம்? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்னது? பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட். கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க, ஷேர்ஸ் 30,000 அண்ட் டிபெஞ்சர்ஸ் 40,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம நெட் சேல் கன்சிடரேஷன்லேருந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதாவது நம்மளோட ஆன்சர் கிடச்சிடும். இப்போது 49,500லேருந்து இந்த 30,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 19,500. இதான் உங்களோட ஷேரோட ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதே மாதிரி 59,900லேருந்து 40,000 பர்ச்சேஸ் வேல்யூ மைனஸ் பண்ணிங்கன்னா 19,900. இதான் டிபெஞ்சர்ஸோட ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இப்போது இன்னொரு சம் பார்க்கலாம். இந்த சம் வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதுவும் அதே மாதிரி ஷேர்ஸ் வச்சு இருக்க 2 காலம் சம் தான். வீடியோ பாஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள்.
Determine the capital gains in the following cases for the assessment year 23-24. Particularly unlisted shares and listed shares ரெண்டு கொடுத்துருக்காங்க. போன சம்மில் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் பார்த்தோம். ஓகே, இப்போ இதை டேட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் டேட் ஆஃப் சேல் வச்சு கம்பேர் பண்ண போகிறோம் ஷார்ட் டேர்மாக அப்படின்னு. இங்கே 21 இருக்குது. அன்லிஸ்டட்னாலே 2 வருஷமாவது இருக்கணும். 2 வருஷம் கம்மியாக இருந்ததுன்னா ஷார்ட் டேர்ம்னு சொல்லுவோம். ஸோ இது 2 வருஷம் கம்மியாக இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே 2021-23 ஒரு 2 வருஷம் மாதிரி தெரியுது. பட் இங்கே 10ஆம் மாதம் வாங்குகிறாங்க, 3ஆம் மாதமே விற்றுடுறாங்க. ஓகே, இயர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு மந்த்துக்கு வாங்க. இங்கே அக்டோபர் மந்த்து வாங்குறத அக்டோபர் மந்த் மேலே விற்றா தான் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ மார்ச் மாதமே விற்றுறதுனால இது ஷார்ட் டேர்ம். அண்ட் அதே மாதிரி இங்கே பாருங்கள் 22-23 இது 1 இயர் இருந்தால் போதும் லிஸ்டட் ஷேர்ஸ்னால். ஆனால் இங்கே டிசம்பர் வாங்கிட்டு ஃபெப்லேயே விற்றுடுறாங்க. வித்தின் 3 months அவங்க சேல் பண்ணிடுறாங்க. அப்போது இது 1 இயர்லாம் வரவே இல்லை. அதனால் ரெண்டுமே என்னது ஷார்ட் டேர்ம். இந்த டேட்ஸ் வந்து வெறும் நீங்கள் ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மான்னு கண்டுபிடிக்க மட்டும்தான். உங்கள் ப்ராப்ளம் அஃபெக்ட் பண்ண போகிறது இந்த 3 விஷயம் மட்டும்தான். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், சேல் கன்சிடரேஷன், எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல். ஓகே, இந்த சம் எப்படி போடுவீங்க? சேல் கன்சிடரேஷன் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுலேருந்து எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் மைனஸ் பண்ணிங்கன்னா நெட் சேல் கன்சிடரேஷன் கிடைக்கும். இப்போ அந்த நெட் சேல் கன்சிடரேஷன்லேருந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் மைனஸ் பண்ணால் நம்மளோட ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடச்சிரும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். நிறைய பேர் இந்த சம் கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ஈஸி சம். பர்டிகுலர்ஸ், அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அண்ட் லிஸ்டட் ஷேர்ஸ் 3 columns போட்டுக்கோங்க. சேல் கன்சிடரேஷன் எவ்வளோ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, 60,000 90,000. அண்ட் சேல் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸும் கொஷினில் கொடுத்துட்டாங்க 200 300. இப்போ இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன். ஓகே, நெட் சேல் கன்சிடரேஷன் நம்மளுக்கு 59,800 அண்ட் 89,700 கிடச்சிருச்சு. இப்போ இது கூட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம மைனஸ் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனும் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 80,000 அண்ட் 50,000. நெட் சேல் கன்சிடரேஷன்லேருந்து இந்த 2 அமௌண்ட்டும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடச்சிடும் 20,200 அண்ட் 39,700. இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியான சம்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட் கிளியர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.